இன்னைக்கு நாம பார்க்க போவது பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியாவில் நடந்த ஒரு விபரீதமான ஆனால் மிகவும் குழப்பமான ஒரு சம்பவம். ஒரு நடன கலைஞரின் வாழ்க்கை எப்படி ஒரே இரவில் கைசினாகவும் மாறியது வாங்க பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் தியோரியாவுல பாத்தீங்கன்னா 32 வயதான பிரபு என்ற ஒரு திறமையான நடன கலைஞர் இருக்காரு. மனைவி 6 வயது ஒரு மகள் என பார்க்க அவருடைய வாழ்க்கை அழகாகவும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மேடைக்கு பின்னால் நமக்கு தெரியாத ஒரு திரை விலகாமலும் இருந்திருக்கு. பிரபுவுக்கு ஒரு தனிப்பட்ட ரகசியம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர் ஓரின சேர்க்கையாளர். அதே பகுதியில் இருந்த 35 வயதாகும் ராம்பாபு என்பவருடன் பிரபுவுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பும் ஏற்பட்டிருக்கிறது. முதலில் ஒரு ரகசியமாக இருந்த இந்த உறவு நாளடைவில் பிரபுவின் மனைவிக்கு தெரிய வருகிறது. ஒரு மனைவி என்ற முறையில் அவர் தனது கணவரிடம் மனம் திறந்து பேசியிருக்காரு. நமக்கு ஒரு மகள் இருக்கா, அவளுடைய எதிர்காலத்துக்காவது இதை கைவிடுங்கள் என்று கெஞ்சியும் இருக்காங்க. ஆனால் அந்த அன்பான வேண்டுகோள் பிரபுவின் காதுகளில் விழவில்லை. இது கணவன் மனைவிக்கிடையே தினசரி சண்டையாகவும் மாறுது. ஒரு கட்டத்துல சண்டை முத்தி போக மனைவி தனது மகளுடன் வீட்டை விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கும் சென்று விடுகிறாங்க. தனி வீடு விபரீத சந்திப்பு. இப்போது பிரபு தனித்தும் இருக்கிறார். இந்த தனிமையை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட பிரபு ராம்பாபுவுடன் சேர்ந்து வேறொரு வீட்டில் குடியும் ஏறுகிறாங்க. இங்கதான் விபரீதமும் தொடங்குகிறது. ஒரு நாள் அப்பாவை பார்க்க வேண்டும் என்று அந்த 6 வயது சிறுமி பிரபு தங்கியிருந்த வீட்டுக்கும் வருகிறாங்க. வந்த நேரத்துல பிரபு ஏதோ வேலை காரணமாக வெளியேவும் சென்றிருக்காரு. ராம்பாபு அந்த சிறுமியை அன்பாக வரவேற்று வீட்டுக்குள்ளே தூங்க வைக்கிறாரு. அந்த சிறுமி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது மனித தன்மையே இல்லாத ஒரு போர் செயலையும் அரங்கேற்றுகிறாரு. இது பற்றி வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டி குழந்தையை தாயின் வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாரு. அந்த சிறுமி தாயிடம் அழுது கொண்டே நடந்ததையும் சொல்ல அந்த தாய் பதறி போய் பிரபுவுக்கு தகவலும் கொடுக்கிறாங்க. இங்கிருந்துதான் இந்த வழக்கே தலைகீழாகவும் மாறுகிறது. தன் மகளுக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடந்ததற்கு தான் மட்டுமே காரணம் என்று உணர்ந்த பிரபுவுக்கு ஆத்திரம் தலைக்கேறுகிறது. அவர் ராம்பாபுவை பிடித்து கடுமையாக வாக்குவாதம் செய்கிறார். வார்த்தைகள் சண்டையாக மாற அந்த ஆத்திரத்தில் பிரபு என்ன செய்தார்னு தெரியுமா? ராம்பாபுவின் ஆணுறுப்பை அறுத்து சரமாரியாக தாக்கியிருக்காரு. இந்த சம்பவம் அந்த இடத்தையே ஒரு கிரைம் ஸ்பாட்டாகவும் மாற்றியது. ஆனால் கதை இங்கேயே முடியவில்லை. மகளின் நிலைமைக்கு தான் மட்டுமே காரணம் என்று மன உளைச்சல் அடைந்த பிறகு ராம்பாபுவின் ரத்த வெள்ளத்திலேயே அதே வீட்டில் தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொள்கிறாரு. சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேறொரு பரபரப்பான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.